இதுக்கு என்னப்பா சொல்லுவாங்க? அந்த ஆணும் பெண்ணும் சேருவாங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அது அந்த ஆடை அதை பண்ண வச்சு அதுல வந்து குட்டி போட வச்சு இனப்பெருக்கம், அந்த நான் வாங்கின ஆடை இனப்பெருக்கம் செய்ய வச்சு அன்னையில இருந்து பால் ஊட்டி சீராட்டி தாளாட்டி பிஸ்கட் ஒண்ணு கூட எல்லாரும் ஆட்டுக்கு என்னென்ன போடுவாங்க? புல்லு போடுவாங்க. புல்லு போடுவாங்கன்னா இந்த புல்லு நினைச்சிட போறீங்க, ஆடு சாப்பிடுற புல்லு போடுவாங்க. ஆனா என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடைய மாநாடு படத்துக்கு இயக்குனரான என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடைய மறுபிறவியை கொடுத்த வெங்கட் பிரபு அவர்களுக்கு நான் நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஆட்டுக்கு புல்லு மட்டும் கொடுக்காம பிஸ்கட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, பிஸ்கட் வந்து இனிப்பான பொருள். இந்த இனிப்பு வந்து ஆடு கொடுத்து இந்த படத்தை ஹிட் ஆக்கிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. கஷ்டப்பட்டு வளர்த்தன்னு சொல்றீங்க, இந்த கூட்டத்துல இந்த ஆடை கூட்டு வந்து கொடுமைப்படுத்துறீங்களே. இல்ல அதான பார்த்தேன். என்னப்பா கான்ட்ரவர்சி அதுவும் கேட்கலையான்னு பார்த்தேன் இல்லையா? நம்மளாலே மனுஷங்களாலே நிக்க முடியல. ஆடும் படம் பார்க்கணுங்க. விஜய் சாருக்கு இருங்க, ஆடுக்கு மனிதர்கள் மட்டும் விஜய் சாருக்கு மனிதர்கள் மட்டும் ரசிகர்கள் இல்ல, புரியுதா? எல்லா ஜீவராசிகளுமே விஜய் சாருக்கு ரசிகர்கள் தான். ஆக்சுவலா நான் வந்து இன்னைக்கு ஆடு எடுத்துட்டு வராம யானை தான் எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். யானைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொன்னதுனால என்னால யானை எடுத்துட்டு வர முடியல. அது கொடி விடுவோம் இருக்கு, கூல் சுரேஷ்க்கு இருக்குங்க. நான் எதுக்காக யானை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன்னா, தளபதி அவர்களின் கோட்டு 2023 பட ப்ரமோஷனுக்கு கட்சி கொடியை பயன்படுத்த கூடாதுன்னு விஜய் அவர்களே அறிவுரை கொடுத்திருக்காங்க. ஆமா, நீங்க அவருடைய தீவிர ரசிகர்னு சொல்றீங்க, பயன்படுத்துறதுக்காக சொல்றது கரெக்ட் தான். அதாவது ரசிகர்களை தான் கொடி பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னாங்க. நான் வந்து சிஎஸ்கே கட்சியோட தலைவர், கூல் சுரேஷ் கட்சியோட தலைவர். நான் ஒரு கட்சியின் தலைவர் என்கின்ற முறையில் கொடியேறுறேன். சிஎஸ்கே கட்சியின் தலைவர் என்கின்ற முறையில் இன்று முதல் நம்ம விஜய் சாருக்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்று முதல் நான் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டேன். தளபதி